சந்தைக்கடையில 2 பையன்க மீன் வித்துக்கிட்டு இருந்தாங்க. வியாபாரம் மிகவும் மந்தமாக தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வாடிக்கையாளர் வந்தார். முதல் பையனிடம் சென்று மீன் விலையை விசாரிச்சார். 1 கிலோ 200 ரூபாய் ஆகும் சார் என்று அவன் சொன்னான். சற்று தூரத்தில் 2வது பையனும் அதே வகை மீனை வைத்து கொண்டிருந்தான். அவனிடம் சென்று இந்த விலைக்கு குறைவாக கொடுக்க சொல்லி பேரம் பேசி வாங்கலாம் என்று நினைத்து அவனை அணுகினார். விலை என்னவென்று விசாரித்த போது அவனோ மீன் விலை 1 கிலோ 400 ரூபாய் ஆகும் சார் என்று கூறினார். விலையை கேட்டு திடுக்கிட்டு போன அவர், என்னப்பா அந்த பையனும் இதே மாதிரி மீன் தான் வச்சிருக்கிறான், அவன் விலை 200 ரூபான்னு சொல்றான், நீ விலை 400 ரூபான்னு சொல்றிய, இது நியாயமானு கேட்டார். அந்த பையனும் கொஞ்சமா அலட்டிக்காம சொன்னா, சார் பார்க்கத்தான் ரெண்டும் ஒரே மாதிரியே தெரியும், ஆனா என்னுடைய மீன் மிகவும் விசேஷமானது, அதனால்தான் கூடுதலா விலை சொல்றேன் என்றான். அப்படி என்னப்பா விசேஷம் உன் மீன்ல இருக்குது என்று கேட்டார் வாடிக்கையாளர். சார், இது புத்திசாலியான மீன், இதை சாப்பிட்றவங்க நாளடைவில் புத்திசாலி ஆயிடுவாங்க, அதனாலதான் எவ்வளோ விலை என்றான் பையன். உண்மையாவா என்று வியந்து கேட்டார் வாடிக்கையாளர். வாங்கி பாருங்க சார், உங்களுக்கே தெரியும். சரி சரி 1 கிலோ கொடு, ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி 1 கிலோ மீனை 400 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனார். அடுத்தடுத்து தொடர்ந்து 6 நாட்களும் அதே மீனை அதே பையனிடம் அதே விலைக்கு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு வந்தாரு அந்த வியாபாரி. புத்திசாலித்தல ஏதாவது முன்னேற்றம் எதுவும் இல்லை. அப்போதுதான் அவருக்கு புரிந்தது, புத்திசாலி மீன் என்று அந்த பையன் சொன்னதெல்லாம் வெறும் பித்தலாட்டம் என்று. கடுமையான கோபம் வந்து விட்டது அவருக்கு. இன்று அவனை போய் உண்டு இல்லைன்னு ஆக்கிவிட வேண்டியதான் என தீர்மானத்துடன் சந்தைக்கு சென்றார். அந்த பையனிடம் சென்று தன் கோபத்தை வெளிக்காட்டாமல், என்னப்பா அந்த புத்திசாலி மீன் இருக்கா என்று இவர் கேட்க, இவரின் கோபத்தை புரிந்து கொள்ளாமல் அவனை, ஓ இருக்கே, உங்களுக்காகவே தனியா எடுத்து வச்சிருக்கேன் என்று உற்சாகமா கூறினான். வந்ததே கோபம் அவருக்கு. அயோக்கிய பயல, என்னையா ஏமாத்த பார்க்குற, உன் பேச்சை கேட்டு 1 வாரமா நானும் அந்த மீனை வாங்கி சாப்பிட்டு பார்க்கிறேன், அணு அளவு முன்னேற்றம் இல்லை, புத்திசாலி மீனும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, என்னை ஏமாத்திட்ட, உடனடியாக என் பணத்தை எல்லாம் திருப்பி கொடு, இல்லைன்னா உடனே போலீஸை கூப்பிடுவேன்னு கத்துனார். பையனும் அலட்டி கொள்ளாமல் பதில் சொன்னான். சார், இங்க பாருங்க, இதே மீனை புத்திசாலி மீன் என்று நான் 1 வாரத்துக்கு முன்னாடி சொன்ன போது நீங்கள் ஆட்சேபிக்கவில்லை. இப்ப பாருங்க, 1 வாரத்திலே இது புத்திசாலி மீன் இல்லைன்னு நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன பிரமாதமான முன்னேற்றம், இதை போய் முன்னேற்றம் இல்லைன்னு சொல்றீங்களே சார், தொடர்ந்து சாப்பிடுங்க, இன்னும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும்னு. வாடிக்கையாளர் வாயடைத்து நின்று விட்டார்.